முறையளவு அந்த ஒளியை தூசி நாம் மலை மீது இறக்கினார். மழை எழுதி சாம்ராஜ் விழுந்துட்டாங்க. ஒன்றா போயிட்டாங்க. ஆள் சோழி இவர் மட்டும் போயிருந்தா பரவாயில்ல. நான் படி சிறுவர்கள யூத பயிர்கள ஒரு 40 பேர் வரை கூட்டு போயிருந்தாங்க. எல்லாம் பெரும் பெரும் ஆட்கள். இவரோட சேர்ந்து அவங்கள மூச்சு ஆகிட்டாங்க. அப்புறம் அல்லாம இறக்கப்பட்டு மைக்கத்திலேயே வச்சு நான் எது கூடதோ அதாண்ட பண்றாங்க. யாரும் என்ன மன்னிச்சு முடியும் அவ்வளோ சொல்லி நான் கேட்கல. உங்கள்கிட்ட பேசி கூட பார்க்கணுங்கிற ஆசை உள்ளத்துல வந்ததுனால இது என் வாழ்க்கையில உங்களை பார்க்கணும்னு நான் கேட்கவே மாட்டேன். அதான் இந்த இருக்கிற மாதிரி கூட 40 பட்டிகளை இறக்கி விட்டு இவங்க இல்லாம நாம உடனே எனக்கு துண்டு ஆக்கிடுவாங்க. அத மூசா என்ன செஞ்சாரு, நம் கூட்டத்தின் தலைவர்களை தனியா கொண்டு போய் கதையை முடிச்சுட்டாங்க சொல்லி என்னைய முடிச்சு விட்டுருவாங்க. யாரெல்லாம் என் மேல இறக்கப்பட்டு இந்த 40 பேர்த்தையும் என்ன செஞ்சு விட்டு உங்களுக்கு எல்லாம் திரும்ப ஒரே போனாங்க. பேச்சுதான் பாவத்தின் துவக்கம், குரல் தான் எல்லா பாவத்தினுடைய அஸ்திவாரம். அதனால பொதுவாக சொல்றதுன்னா நீங்க எல்லாம் கடந்த வருடங்கள் எல்லாம் பையெல்லாம் முடிஞ்சு கடைசி வாரங்கள்ல உங்களுக்கு ஏதாவது மார்க்க சம்பந்தமான இயற்கைக்காக சம்பந்தமா, சக்காத்து சம்பந்தமா, சதத்துக்கு சம்பந்தமா, பெருநாள் சம்பந்தமா, நோக்கு சம்பந்தமா இப்படி வரக்கூடிய சந்தேகங்களை நீங்க பேப்பர்ல எழுதி முறையா அஜத்துல கொடுத்து அஜத்தான உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு இருக்கக்கூடிய அந்த 2 அஜத்தை உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறதும் நீங்க பதில் சொல்றதும் உங்கள்ட்ட பேசுறதும் நீங்க பதில் சொல்றதும் உங்களுக்கு துவா சொல்லி கொடுக்கிறதும் நீங்க அதுக்கு கூட சேர்ந்து எடுத்துவா பயான் மஜ்லிஸ். இது என்ன மஜ்லிஸ் அல்ல, கலகலப்பு மஜ்லிஸ் கிடையாது, பட்டிமன்றம் கிடையாது, இது வந்து அரட்டரங்கம் கிடையாது. நீங்களா தான் இருக்கணும். நாங்க கடன் குறைந்தாலும் நீங்க சரியா இருக்கணும். உங்களுக்கு வந்து பதில் வர 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 இங்க இருந்து கேள்வி வந்துட்டே இருக்கு. உண்மையா இல்லையா? முன்னாடி உள்ள நாட்கள்ல நீங்க எழுதிதானமா தருவீங்க. எந்த தைரியம் உங்களுக்கு அஜெக்ட் மாதிரி கேள்வி கேட்கும் போது பதில் சொல்றது, அவங்க சொல்லி தரக்கூடிய துவாக்களை திரும்ப நீங்க ஓதுறது, அல்லாஹ்வை பயந்து கொண்டு உங்களின் குரல் அவர் அல்லாஹ் என்ன செஞ்சிருமா இந்த பயான் மஜ்லிஸை கொண்டு இது சாபத்திற்குரிய மஜ்லிஸாக்கி உங்களோட சேர்த்து அப்பாவிகளான நிர்வாகிகளை எங்களையும் சேர்த்து குடிச்சு குடுக்கி விடுவான். அதனால கேள்வி கேட்கிறவங்க கேட்டுட்டு போறாங்க. நீங்க மௌனமா இருக்கிறது தான் உங்களுக்கு அழகு. ஏன்னா பெண்களின்